வணக்கம் சீதாலட்சுமி. அம்மா நீங்கள் சொல்லுங்க. வணக்கம். டாக்டர் புரட்சி தலைவர் அவர்களுடைய ஆட்சிக்கு பின்பே சத்துணவு திட்டம் என்பது கடந்த 45 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் தொடர்கிறது. அந்த நிகழ்ச்சியில் சத்துணவு என்பது எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் உங்களுடைய கோரிக்கை என்ன சொல்கிறீர்கள்? நாங்கள் ஏதோ ஒன்றை தேடச் சென்று ஏதோ கிடைத்ததை போன்று தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு துறைகளும் போராடுகிறார்கள். அங்கன்வாடி இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள், சத்துணவு, நேற்று முன்தினம் வருவாய்த்துறை, மருத்துவர்கள், செவிலியர்கள், மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், அப்பப்பா சொல்லி மாறாது. அம்மா, உங்களுடைய டிமாண்ட் என்ன? உங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களா? ராணி இல்லை, சீதாலட்சுமி. எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில் 313 படி எங்களுக்கு காலமுறை ஊதியம், வரையறுக்கப்பட்ட பென்ஷனும் வழங்குவதாக இப்போதைய முதல்வர் வாக்குறுதி கொடுத்தார்கள். சரி. இதற்கு முன்பும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒவ்வொருவரும், அதாவது ஜெயலலிதா அம்மாவும் சரி, கருணாநிதி ஐயாவும் சரி, ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா நாங்க ஒவ்வொரு தடவை ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதாவது எங்களுக்கு தேர்தல் ஓட்டுக்காக மட்டும் எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்காங்க. இதுவரைக்கும் எங்களுடைய கோரிக்கை வெல்லப்படவே இல்லை. இப்போது எங்களுக்கு 2006 பொறுப்பேற்ற கலைஞர் கருணாநிதி அவர்கள் பென்ஷன் வழங்கினாங்க. பென்ஷன் எப்படின்னா, அந்த பென்ஷன் அவங்க 1000 ரூபாய் 700 ரூபாய் வழங்கினாங்க. இப்ப அது கொஞ்சமா உயர்ந்து 2000 ரூபாய்க்கு தான் வளர்ந்துருக்கு. இப்ப உள்ள நிலைமையில இந்த 2000 ரூபாய் பென்ஷன் வாங்கி, அதாவது 40 ஆண்டு 30 ஆண்டு பணி முடித்த ஊழியர்கள் அந்த 2000 பென்ஷனில் எப்படி அவங்க வாழ முடியும்? எங்களோட ஊழியர்கள் இப்ப எப்படி இருக்காங்கன்னா, ஆண் அமைப்பாளர்கள், அதாவது எங்க வாட்ச்மேன் வேலையோ இத மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. பெண் ஊழியர்கள் வீட்டு வேலை கூட பாக்குறாங்க. அவங்களால வயசானவங்க சொல்லி ஒரு கம்பெனில படிச்சிருந்தாலும் வயசானவங்க கம்பெனில கூட வேலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுல கூட வேலை பாக்குறாங்க. இன்னும் ஒரு சிலர் பிச்சை எடுக்கிறாங்க. அதாவது வேலை கூட பார்க்க முடியாத சூழ்நிலையில் உள்ளவங்க பிச்சை கூட எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசை நாங்க ரொம்ப நம்பணும். அதாவது அவரு ரொம்ப, அதாவது மத்த அரசை விட இந்த முதல்வர் எங்களுக்கு நல்ல செய்வாரு. ரொம்ப அதான் நாங்க அவரவரும் எங்க அண்ணன் மாதிரி தான் நினைச்சு ரொம்ப எதிர்பார்த்தோம். எங்களோட ஒரே டிமாண்ட் காலமுறை ஒரு ஊதியம், வரையறுக்கப்பட்ட பென்ஷன் தான் எங்களுக்கு வேணும். இதை தவிர எங்களுக்கு காலி பணியிடங்கள் நிறைய இருக்கு. காலி பணியம் எப்படின்னா, முந்தி எல்லா பள்ளிக்கூடத்திலுமே சத்துணவு அமைப்பாளர் இருப்பாங்க, சமையலர் இருப்பாங்க, உதவியாளர் இருப்பாங்க. இப்ப அப்படி கிடையாது. நிறைய பள்ளிக்கூடத்துல அமைப்பாளரே கிடையாது. சப் சென்டர் ஒரு அமைப்பாளரே 4-5 பள்ளிக்கூடம் பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இதுல சமையலர் உதவிகள் மிகவும் கம்மியா இருக்காங்க. இப்ப ஒரு 200 மாணவர்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு சமையலர் இருக்காங்க. அவங்க சோறு, குழம்பு எல்லாமே எப்படி அவங்களால வழங்க முடியும்? பரிமாறதுக்கு மிகவும் சிரமப்படுறாங்க. நாங்க எங்க கை காசுல இருந்து அங்க பக்கத்துல உள்ளவங்களை வச்சு நாங்க பரிமாறி ரொம்ப சிரமப்படுறோம். அப்ப எங்களால இந்த அரசுன்னு இல்ல, இந்த அரசால இதுக்கு முந்தைய அரசு வரைக்கும் காலி பணியிட இல்லாம இருந்துச்சு. எங்களுக்கு சத்துணவு அமைப்பாளர்கள் பணியிட காலி பணி இல்லாம இருந்துச்சு. இப்போ எல்லாரும் ரிட்டையர்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ரிட்டையர்ட் ஸ்டேஜ் அந்த காலி பணி நிரப்பாம நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். மேலும் எங்களுக்கு அதை கூட நாங்க பரவாயில்ல. ஆனா நாங்க மிகவும் எதிர்பார்ப்பது காலமுறை ஊதியம், வரையறுக்கப்பட்ட பென்ஷன் தரும் வரை எங்களது போராட்டங்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாங்க இதுவரைக்கும் நாங்க நடத்தாத போராட்டமே கிடையாது. பிச்சை எடுக்க போராட்டம், தட்டி ஏந்து போராட்டம், ஒப்பாரி போராட்டம், பல கட்ட போராட்டங்களை நாங்க எங்க மாநில அமைப்புகள் நடத்தியிருக்காங்க. எல்லாத்திலுமே நாங்க பெருமளவு பங்கேற்றிருக்கோம். இதோட நாங்க ஜாக்டோஜியோ கூட அரசு ஊழியர் சங்கத்தோட சேர்ந்து பல கட்ட போராட்டங்கள்ல நாங்க இணைஞ்சு நடத்தியிருக்கோம். ஆனா எங்களோட கோரிக்கை, இப்போ அரசு ஊழியர் ஜாக்டோஜி எங்களுக்கு ஓய்வூதியம் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி எங்களுக்கு வாங்குற சம்பளத்துல கடைசி சம்பளத்துல பாதி சம்பளமாவது எங்களுக்கு ஓய்வூதியமா வழங்கணும். ஆனா கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, குறைந்தபட்ச பென்ஷன் 7850 வழங்கணும்னு கோர்ட்டே உத்தரவிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க அந்த பென்ஷனை எங்களுக்கு என்ன செய்யலாம்? கட்டாயம் தரலாம். நாங்க மிகவும் நலிவடைந்த நிலைமையில், அதுவும் எங்க சம்பளமே குறையனால இப்பவே எங்களோட நோய் நொடிகளை கவனிக்கிற அளவுக்கு எங்க கிட்ட வசதி இல்லை. அப்ப ரிட்டையர் ஆனவங்க நிலைமை இதை விட மோசமான இருக்கு. ஓய்வூதியர் சங்கங்களும் போராட்டம் நடத்துறாங்க. அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களால நடக்க கூட முடியல. ஏன்னா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே வசதி இல்லை. அதனால நாங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கோம். அதனால இந்த அரசு தராவிட்டால் நாங்க தொடர்ந்து போராட்டங்களை நடத்த இருக்கிறோம். சரி சீதாலட்சுமி அம்மா, முதல் கட்ட கருத்தை நான் கடத்த வேண்டியவர்களுக்கு கடத்தியிருக்கிறோம்.
மீண்டும் சீதாலட்சுமி அம்மா, இந்த சத்துணவு அமைப்பாளர் சங்கத்தில் உங்களுக்கான பேசிக் என்ன? தங்களுடைய கோரிக்கையில்னா தங்கள் பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்களை, இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி ஊடான கருத்துக்களை மற்றொரு முறை அரசின் பார்வைக்கு வைங்க சீதாலட்சுமி அம்மா. அதாவது இந்த முதல்வர் சொல்றாங்க நாங்க பெண்களுடைய காவலர்னு சொல்றாங்க. சரி, எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. ஆனா இந்த அரசாங்கம் செயல்படுவதற்கு சிறப்பாக, அதாவது சத்துணவு திட்டம் வெற்றி பெறுதுன்னு சொன்னா அதுக்கு சத்துணவு ஊழியர்கள் தான் காரணம். சரி. அப்ப அவங்களோட வாழ்வாதாரத்துக்கான பென்ஷன் அவங்க என்ன செய்யணும், கொடுக்கணும். இதுல எங்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்குறதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. தற்போதைய முதல்வர் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்னன்னா காலை உணவு திட்டத்தை தனியாருக்கு கொடுத்திருக்காங்க. காலை உணவு திட்ட ஊழியர்கள் வேற, நாங்க வேற. அப்போ ஒரே பள்ளியில 2 பேர் பணிபுரியும் பதிலா அந்த காலை உணவு திட்டத்தை எங்க கிட்டயே கொடுத்து எங்களை முழு நேர ஊழியர்களா ஆக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த அரசாங்கம் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, அதை வழங்க மாட்டேங்கிறாங்க. எங்களோட கோரிக்கை காலை உணவையும் மதியம் வழங்கப்படும் சத்துணவு உணவையும் சேர்த்து ஒரே குடையில் கீழே என்ன செய்யலாம், அவங்க கொண்டு வரலாம். அதனால காலிப்படையிடங்கள் நிறைய இருக்கு. அப்ப அதுவும் சரி செய்யப்படும். புதிதாக ஊழியர்களை தேர்ந்தெடுக்கணும் அவசியமே கிடையாது. ஏற்கனவே காலை உணவுல ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவங்களோட எங்களோட சேர்ந்து காலை உணவு மதிய உணவும் சேர்ந்து சமைக்கும் போது எங்களுடைய பணி பிரச்சனை குறையும். மேலும் சத்துணவு ஊழியர்களுக்கு 10 ஆண்டு முடித்தவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கலாம். அதாவது எங்களோட பணியில் சேர்ந்த, அதாவது எங்களோட 10 வகுப்பு 12 வகுப்பு சேர்ந்த எங்க சமகாலத்தில் சேர்ந்தவங்க சம்பள விகிதமும் பென்ஷன் விகிதமும் மிகவும் அதிகம். ஆனா நாங்க அப்படி கிடையாது. நாங்க அதே சம்பளத்தை குறைந்த ஊதியத்திலே, குறைந்த சம்பளத்திலே, மிகவும் குறைந்த பென்ஷன்லே 2000 ரூபாய் பென்ஷன் வாங்கிக்கிட்டே இருக்கோம். அதனால எங்களுக்கு காலை உணவும் மதிய உணவும் சேர்த்து ஒன்று போல ஆக்கி எங்களுக்கு என்ன பண்ணலாம், காலமுறை ஊதியம் கொடுக்கலாம், வரையறுக்கப்பட்ட பென்ஷன் கொடுக்கலாம். 10 ஆண்டு முடித்த பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்கலாம். இதே போல சமையலர்கள் என்ன செய்யறாங்க, இப்ப உள்ள சமையலர்கள் 10 படிச்சிடுறாங்க, அவங்களுக்கு என்ன செய்யலாம், அமைப்பாளர்களா பதவி உயர்வு வழங்கலாம். இத மாதிரி நிறைய இது இருக்கு. ஆனா எங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, தர மாட்டாங்க. எங்களுக்கு GPF எங்களுக்கு இப்ப 10 வருஷத்துக்கு முந்திதான் பிடிக்குவாங்க. ரிட்டையர்ட் ஆனா அமைப்பாளர்களுக்கு 1 லட்சமும் சமையல உதவியாளருக்கு 60,000 தான் கிடைக்கும். ஆனா என்னது, இந்த 60,000 1 லட்சம் ஆகுங்கிறது ஒரு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் வாங்குற 1 மாத சம்பளம் ஆகும். அதனால எங்களுக்கு என்ன செய்யணும், அமைப்பாளர்களுக்கு 10 லட்சமும் சமையலர் உதவியாளருக்கு 5 லட்சமும் ஓய்வூதியம் கொடுக்கும் போது என்ன செய்யலாம், ஓய்வு பெறும் போது கொடுக்கலாம். ஆனா இந்த அரசாங்கம் எதையும் செய்ய மறுக்கிறது. இதனால் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை வலுவெடுக்கிற நிலையில் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் தலைமை இன்னும் வலுவான போராட்டத்தை, நாங்க எவ்வளவு போராட்டத்தை பார்த்திருக்கோம், தொடர்ந்து மறியல் காத்திருப்பு போராட்டம் பலவற்றை சந்திச்சிருக்கோம். அதனால நாங்க என்ன செய்யறோம், இந்த முதல்வர் தருகிறான் என்று நம்புகிறோம். தராத பட்சத்தில் தொடர்ந்து போராட்டத்தின் மூலமா தான் வென்றெடுக்க முடியும் என்பது எங்களது நிலைமை. இன்னொரு கேள்வி சீதாலட்சுமி அம்மா, தமிழகம் முழுவதும் உங்க அமைப்பாளர்கள் சங்கத்தில் எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கிறீங்க மொத்தம்? உங்களுக்கான பேசிக் என்ன இது, அதை சொல்லுங்க முதல்ல. அமைப்பாளர்கள் சத்துணவு பணியாளர்கள் இப்போ எங்களுக்கு 1.5 லட்சம் பணியாளர்கள் இருக்கு மொத்தம் உண்டு. ஆனா இப்போ 50,000 பணியாளர்கள் வரை தான் இருக்கிறாங்க. சரி, போற காலி பணியிடமாவே இருக்கிறது. ஓஹோ, மீதி காலி பணியிடம். ரைட். காலி பணியிடங்கள் நிறைய இருக்கிறது. சரி, இப்போ நீங்க காலை சிற்றுண்டி மதியானம் குழந்தைகளுக்கு பேசிக் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? காலை சுற்றி உள்ளவங்களுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. சரி, எங்களுக்கு அமைப்பாளருக்கு குறைந்தபட்சம் 7,500 24,000 வரைக்கும். சரி, சமையலருக்கு 3000 ஆரம்பிக்கிறாங்க. சரி. அப்படிங்கும் போது எங்களோட அடிப்படை, அதாவது ஒரு அமைப்பாளர் புதிதாக பணி செய்யும் போது அவருக்கு 7,500 ரூபாய் சம்பளம். அப்படிங்கும்போது அதோட DA எல்லாம் கூடும்போது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். சரி. நாங்க கேட்கறது குறைந்தபட்ச, அதாவது தலையாரிக்கு வழங்குற மாதிரி எங்களுக்கு குறைந்தபட்ச வரையறுக்கப்பட்ட ஊதியம், வரையறுக்கப்பட்ட பென்ஷன் வேணுங்கிறத எங்களோட கோரிக்கை. நன்றி.